அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அனுமன் காவியம் அத்தியாயம் 14. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 14. அனுமனை பார்த்த சுக்ரீவனின் பார்வையில் ஒரு தாழ்மையும் தவிப்பும் இருந்தது. அனுமன் எவ்வளவோ சொல்லியும் கேட்காததன் விளைவுதானே வாலியின் இந்த கோபமும் கேள்வியும். வாலியும் கோபத்தை கேள்விகளில் மட்டும் காட்டவில்லை, சுக்ரீவனை தாக்க தொடங்கிவிட்டான். சாதாரண ஒரு தாக்குதல் அல்ல அது. மாயாவிடம் மோதியது போலவே மோதினான். நீ என் சகோதரனே அல்ல, துரோகி. உன்னை உயிரோடு விடுவது மகா பாவம். அந்த மாயாவியை விடவும் மோசமானவன் நீ என்று சொல்லி சொல்லி தாக்க தொடங்கினான். அதை கண்ட வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் மாமனான ததிமுகன் என்பவன் வாலியை சமாதானம் செய்ய முயன்றான். வாலி வேந்தா, சொல்வதை கேள். சுக்ரீவன் மேல் ஒரு பிழையும் இல்லை. எல்லாம் காலம் செய்த பிழை என்ற ததிமுகன் முகத்திலும் ஒரு குத்து விழுந்தது. பார்த்து கொண்டே இருந்த அனுமனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. வாலியிடம் தான் பேசினால் தன் பேச்சு எடுபடுமா என்று யோசித்தவனுக்கு அதற்கு சாத்தியமே இல்லை என்று தான் தோன்றியது. அனுமனோடு வானர வீரர்களான அங்கதன், நலன், நீலன், தாரன், சுஷேனன் என்று அவனது நண்பர்கள் கூட்டம் அவ்வளோ பேரும் வேடிக்கைத்தான் பார்த்தனர். அவர்களில் சிலர் வாலியை தடுக்க முனைந்த பொழுது அனுமன் அவர்களை பார்வையாலே தடுத்து விட்டான். ஏனென்றால் சுக்ரீவன் அவர்கள் மூலமாக தன்னை கட்டுப்படுத்தி அடக்க முற்படுவதாக வாலி தவறாகவே புரிந்து கொண்டு விடுவான் என்பதால். வாலி தன் கணவனை வதைப்பதை அறிந்த சுக்ரீவனின் மனைவி ரூமி ஓடி வந்து கதற ஆரம்பித்தாள். பிரபோ, அவரை விட்டுவிடுங்கள். அவர் ஒரு பாவமும் அறியாதவர். இந்த கிஷ்கிந்தை என்றுமே உங்களுக்கு உரியது என்று வாலியின் காலை கட்டிக்கொண்டு கதறினாள். அவளது ஸ்பரிசம் பட்ட நொடி வாலியிடம் ஒரு சிலிர்ப்பு, திகைப்பு. அவளை உற்று பார்த்தவன் வெகுண்டெழத் தொடங்கினான். காரணம், அவள் அரசவில் அமரும் பொழுது ராணிக்குரிய கிரீடம் அணிந்து அமர்ந்திருப்பது போலவே அந்த கிரீடத்துடன் வந்துவிட்டாள். அவளது கோலம் எரியும் நெருப்பில் எண்ணெயை விட்டது போல் வேலையை காட்டத் தொடங்கியது. அனுமன் அந்த கணமே அடுத்து நடக்கும் விபரீதத்தை புரிந்து கொண்டான். வாலி மூர்க்கமாக ரூமியை அப்படியே அள்ளி தோளில் போட்டுக்கொண்டான். நான் மறித்து விட்டேன் என்று கருதி அவன் அரசனாக ஆகிவிட்டதால் நீயும் அரசியாகி விட்டாயோ? பலே, எத்தனை நாளாக இப்படி ஒரு திட்டம். உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவளை தூக்கி செல்லும் பொழுது வக்கர்த்து கொண்டேதான் சென்றான். அதை காண சகியாமல் அடிபட்ட அவர்களின் மாமன் ததிமுகனை முன் சென்று தடுத்தான். வாலி, நீ கோவத்தில் வரம்புகளை மீறி கொண்டிருக்கிறாய். ரூமி உன் சகோதரனின் மனைவி என்றான். மாமனே, வானரத்துக்கு ஏது வரம்பு? வலிமை தான் நமது பெரிய செல்வம். இங்கே இப்பொழுது நான் அதை எப்படியெல்லாம் காட்டப் போகிறேன் என்பதை எல்லோரும் பார்க்க போகிறீர்கள் என்கிற பதிலோடு அவனது அரண்மனைக்குள் நுழைந்தவன் ரூமியை ஒரு அறைக்குள் போட்டு பூட்டிவிட்டு திரும்பிய நொடி எதிரில் கைகளை கூப்பிக்கொண்டு கண்கள் கலங்கி சுக்ரீவன் இருப்பதை கண்டான். அண்ணா, அவளை விட்டுவிடுங்கள். நானும் அவளும் இந்த கிஷ்கிந்தியை விட்டு எங்கேயாவது போய் விடுகிறோம். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் இந்த வன சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கண்ணீருடன் கூறினான். வாலியின் காதுகளில் அந்த வார்த்தைகள் விழவே இல்லை. பதிலுக்கு சுக்ரீவன் கன்னத்தில் குத்துதான் விழுந்தது. அடுத்து சுக்ரீவனை பிடித்து அப்படியே சுழற்றி வீசி எறிந்தான். சுக்ரீவனும் நெடுந்தொலைவுக்கு அப்பால் போய் விழுந்தான். அப்பொழுது தனது மார்பில் ஒரு வெறி பிடித்த குரங்கு போல் அடித்துக்கொண்ட வாலி அருகில் கிடந்த வாள் ஒன்றை எடுத்துக்கொண்டு சுக்ரீவனை வெற்றி கொண்டு விட முடிவோடு ஓடினான். அதை பார்த்து எழுந்த சுக்ரீவன் அச்சமுடன் ஓடத் தொடங்கினான். அந்த ரணகலமான காட்சியை பார்த்து வானர கூட்டமே அஞ்சி நடுங்கியது. யாருக்கும் வாலியை தடுத்து நிறுத்தும் திராணியும் இல்லை. அனுமனிடம் அதற்கான திராணி இருந்தும் அவன் அதை உணராத நிலையில் புத்தியை தான் கசக்கிக் கொண்டிருந்தான். சட்டென்று அனுமனுக்குள் வாலிக்கு வனத்து முனிவர் விடுத்த சாபமும் ரிஷிமுக பர்வதத்தின் நினைப்பும் வந்தது. சுக்ரீவன் அந்த பர்வதத்துக்குள் நுழைந்தால் மட்டுமே தப்பிக்க இயலும் என்பதும் புரிந்துவிட்டது. உடனேயே நண்பனுக்காக அவனுக்கு முன் ஒரு வழிகாட்டி போல் ஓடத் தொடங்கினான். முதலில் அனுமன், பின்னாலேயே சுக்ரீவன், அதற்கும் பின்னாலேயே வாலி. சுக்ரீவன் இந்த முறை அனுமனை எந்த எதிர்ப்பும் இன்றி பின்தொடர்ந்தான். ரிஷிமுக பர்வதமும் வந்தது. அதனுள் இருவரும் நுழைந்தனர். வாலி நொழிய கால் எடுத்த பொழுது ஒரு பெரும் அக்னி பிழம்பு தோன்றி தடுத்து நிறுத்தியது. முனிவர்களின் சாபங்களை பஞ்சபூதங்கள் இப்படித்தான் நிறைவேற்றி தரும். வாலிக்கும் புரிந்துவிட்டது. அப்படியே தயங்கி நின்ற வாலி அதன் பின் சுக்ரீவனை கூட பெரிய எதிரியாக நினைக்கவில்லை, அனுமனைத்தான் நினைத்தான். ஏய் வாயுபுத்ரா, நீ எப்பொழுதுமே புத்தியுள்ள வானரன். உன் புத்தியை கூர்மையாக இங்கே காட்டி அவனை காப்பாற்றி விட்டாய். நீ இன்று வேண்டுமானால் வென்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் இருவருமே இந்த பர்வதத்தை விட்டு வெளியே வந்தால் தெரியும் செய்தி என்று கர்ஜித்தான். ஆனால் அனுமனோ பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக
சுக்கிரீவனை வனத்தினுள் இருக்கும் முனிவரின் ஆசிரம குடிலுக்கு அழைத்து செல்ல தொடங்கினான். தேம்பி அழுதபடியே சுக்கிரீவனும் அனுமனை தொடர்ந்தான். அரண்மனைக்கு திரும்பிய வாலிக்கு அடுத்த ஏமாற்றம் காத்திருந்தது. அங்கே வெகு சில வானரங்களே காணப்பட்டன. மற்றவர்கள் சுக்கிரீவனும் அனுமனும் ரிஷிமுக பர்வதத்துக்குள் அடைக்கலமாகிவிட்டது தெரிந்து அங்கே சென்று விட்டிருந்தனர். அரண்மனைக்குள் சுக்கிரீவனின் மனைவி ரூமி ஒரு பணைய கைதி போல் வாலியிடம் சிக்கி அவனிடம் சகல ஏவல்களையும் செய்பவளாக ஆகி போனாள். வாலிக்கு எல்லோரும் தனக்கு துரோகம் எடுத்துவிட்டது போல் தோன்றியது. அதன் காரணமாக பெரும் கோபம் ஏற்பட்டது. அரண்மனைக்குள் கண்ணில் பட்ட பொருளை எல்லாம் போட்டு உடைக்க தொடங்கினான். காவலுக்கு நின்ற வானர வீரர்கள் தெரித்து ஓடி போயினர். தன்னியன் என்பவன் மட்டும் தைரியத்தோடு மதுபானையுடன் முன் வந்து, சக்கரவர்த்தி அவர்களே, இந்த மதுவை பருகி முதலில் மனசாந்தி பெற்றிட வேண்டுகிறேன் என்றான். வாலியை மறுக்காமல் அப்படியே அந்த மதுபானையை வாங்கி கவிழ்த்து கொண்டான். அந்த வேகத்தில் அந்த வாயுபுத்திரனை நான் விடப்போவதில்லை. ரிஷிமுக பர்வதத்துக்குள் நான் தான் நுழைய முடியாது. ஆனால் என் சேனையோ நான் அனுப்பும் மற்போர் வீரர்களையோ யார் தடுக்க முடியும் என்று அவன் பேசியதிலிருந்து அனுமனும் சுக்கிரீவனும் தற்காலிகமாகத்தான் தப்பித்துள்ளனர் என்பது தன்னியனுக்கு தெரிந்தது. ரிஷிமுக பர்வதம். அங்கே உள்ள ஒரு குகைக்குள் சுக்கிரீவன் இருக்க அவனை சுற்றி அவனது அவ்வளவு சகாக்களும் இருந்தனர். அனுமனும். சுக்கிரீவனின் கண்களிலிருந்து கண்ணீர் புரண்டு வந்தது. அதை அனுமன் தான் துடைத்து விட்டான். மற்றவர்களும் ஆறுதல் மொழிகளை கூறினர். சுக்கிரீவனுக்கோ சமாதானமே ஏற்படவில்லை. சுந்தரா, நீ ஒரு அமைச்சனை போல் உரைத்ததை நான் ஆத்திரத்தில் கேட்காமல் போனேன். இப்பொழுது அது இப்படி வந்து முடிந்திருக்கிறது. இப்பொழுது கூட நீ முன்னதாக இங்கு ஓடி வந்திராவிட்டால் அச்சத்தில் நான் வேறு எங்கோதான் சென்றிருப்பேன். என் உயிரையும் அண்ணன் வாங்கியிருப்பார். உனக்கு நான் எப்படி நன்றி கூறுவேன் என்ற சுக்கிரீவனை அனுமன் ஆறுதலாக அணைத்துக்கொண்டு, சுக்ரீவா, நடந்து முடிந்ததை மறப்போம். இனி நடக்க வேண்டியதை நினைப்போம். இந்த பர்வதத்தில் இருப்பதால் நாம் தப்பிவிட்டதாக பொருள் இல்லை. உன் அண்ணன் நம்மை இங்கிருந்து வெளியேற்ற என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருப்பார். இல்லாவிட்டால் மது மயக்கத்தில் தவறான வழிமுறைகளை பற்றி சிந்தித்தபடி இருப்பார் என்று அரண்மனைக்குள் வாலி என்ன செய்தானோ அதை அப்படியே சொல்லி முடித்தான். எனக்கும் அதுதான் அச்சமாக உள்ளது. பாவம் ரூமி, அவள் வேறு அண்ணனின் பிடியில் என்ன பாடுபட்டபடி இருக்கிறாளோ என்று பேசிய பொழுது திரும்பவும் கண்ணீர் பீரிட்டது. உதடுகள் நான் அவசரப்பட்டு விட்டேன் என்று வருத்தத்தை வெளிக்காட்டியது. மால்ய பர்வதம். அனுமனின் தாயான அஞ்சனைக்கும் தந்தையான கேசரிக்கும் கிஷ்கிந்தையில் நடந்து முடிந்த சம்பவங்கள் சில வானரங்கள் மூலமாக போய் சேர்ந்ததில் அவர்களிடமும் கலக்கம். அஞ்சனை பதறி போனாள். ஆனால் கேசரி பதட்டமே படவில்லை. வாலிக்கு பொல்லாத காலம் தொடங்கிவிட்டது. அதனால தான் அவன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறான் என்றான். நாதரே, வாலியால் நம் செல்வனுக்கு ஏதாவது ஆபத்து நேருமோ என்று தான் நான் அஞ்சுகிறேன். அஞ்சனா, உனக்கு நமது மைந்தனின் ஆன்ம பலம் பற்றியும் உடல் பலம் பற்றியும் சரியாக தெரியவில்லை. என்ன தெரியவில்லை? தெரிந்துதான் பேசுகிறேன். அவன் செய்த குறும்புகளை வினையாகி அவன் தன் பலத்தை பற்றியே அறியாதவனாகத்தான் இப்பொழுதும் இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாதா? அதனால் என்ன அஞ்சனா, யாராவது ஒருவர் அவனுக்கு அதனை ஞாபகப்படுத்தினால் முடிந்தது. அப்படியானால் நீங்கள் நம் சுந்தரனை அந்த வாலிக்கு எதிராக தூண்டிவிட்டு யுத்தம் புரிய வைக்கப் போகிறீர்களா? அதற்கு அவசியம் ஏற்பட்டால் நிச்சயம் செய்வேன். இப்பொழுதைக்கு வா, நாம் இருவரும் சென்று சுக்கிரீவனையும் நம் மைந்தனையும் பார்த்து ஆறுதல் மொழிகளை கூறிவிட்டு வருவோம் என்றான். இருவரும் மாலிய பர்வதத்தில் உள்ள தங்களது கிருகத்திலிருந்து புறப்பட்டனர். இடைவழியில் வாலிக்கு சாபமிட்ட அதே முனிவர் கமண்டலம் கையுமாக எதிர்பட்டு சிரித்தார். இருவரும் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினர். அவரும் விசாரிக்க தொடங்கினார். மாலிய பர்வத ராஜனே, உன் தர்ம பத்னியோடு எங்கு புறப்பட்டு விட்டாய்? முனிவர் பிரானே, கிஷ்கிந்தையில் மிக குழப்பமான நிலை நிலவுவதாக செய்திகள் வந்தன. அங்கே சுக்கிரீவனிடம் தானே எங்கள் செல்வ மகனும் உள்ளான். எனவே இருவரையும் பார்த்துவிட்டு வர விரும்புகிறோம். இருவரும் ரிஷிமுக பர்வதத்து ஆனைமடு குகைக்குள் பத்திரமாக உள்ளனர். எனது சாபம் இப்படி சிலரை காப்பாற்றவும் உதவிடும் என்பதை சம்பவம் நடந்த பிறகே நானும் உணர்ந்தேன். முனிவர் பிரானே, வாலியின் கோபம் தணிந்து விட்டதா? அவர்களுக்கு இனிமேல் ஆபத்து எதுவும் இருக்காதே? அதை கேட்டு முனிவர் சிரித்தார். பின் பூடகமாக பேசத் தொடங்கினார். கேசரி, இந்த காலம் மிக வினோதமானது. இதில் நாம் அனைவருமே துரும்புகள். கால வெள்ளம் செல்லும் வழியில் நாமும் மிதந்து கொண்டே சென்றாக வேண்டும். எதிர்த்து பயணிக்கும் ஆற்றல் நமக்கு கிடையாது. சுவாமி, தாங்கள் பேசுவது புரியவில்லையே. இப்பொழுது புரியாது, ஆனால் போக போக புரியும். எவையெல்லாம் நடைபெற வேண்டுமோ அவையெல்லாம் நடைபெற்று தீரும். இதுவரை நடந்தவை யாவும் நிகழ்வுகளே அல்ல, இனிதான் இருக்கிறது. அதனால் எங்கள் செல்வனுக்கு ஆபத்து ஏதும் ஏற்பட்டு விடாதே? அஞ்சனை வேகமாக கேட்டாள். திரும்பவும் சிரித்த அந்த முனிவர் பிரான், இனி நடக்க இருக்கும் ஒவ்வொரு சம்பவமே வானர இனத்தையே
மனித இனத்தை விட மேலான இனமாக காட்டப்போகிறது. குறிப்பாக உங்களின் புதல்வனுக்குத்தான் அதில் அதிக பங்கு. போக போக பார்க்கத்தானே போகிறீர்கள் என்றார். முனிவர் இப்படி கேசரியோடும் அஞ்சனியோடு பேசிக் கொண்டிருந்த அதே வேளையில் சுக்ரீவனையும் அனுமனையும் கொன்றிட வாளியால் ஏவப்பட்ட ஒரு பைராகி நெற்றி புருவத்தில் மாயமாய் உடம்பை மறைக்கும் அந்தரியாம அஞ்சனத்தை பூசிக்கொண்டு மாயமாய் மறைந்த நிலையில் அவர்களை கொல்லும் நோக்கோடு ரிஷிமுக பர்வதத்துக்குள் புகுந்திருந்தான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.